ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிறப்பு தமிழ் 11th வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இலக்கணம் பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. இது ஓல்டு கொஷின்லேருந்து 2024 எடுத்து பார்த்திங்கன்னா இந்த தனிப்பாடல் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருந்து 3 கொஷின் வந்துருக்குங்க. இப்போ அல்லுன்னு நம்ம கொடுத்தாங்கன்னா நான் என்னென்னு பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, அல்லுன்னா இரவு. ஸோ அங்கு அப்படின்றதும் மீனிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகிய சொக்கநாத புலவர் ஸ்லேடை பாடலில் உள்ளவர். அவர் பார்த்திங்கன்னா 25 அதுக்கப்புறம் 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் எழுதியிருப்பார். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம 11th சிறப்பு தமிழில் இருக்குங்க. இப்போ காட்டுற இடைக்காட்டு சித்தர் பாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2024 கொஷினோட ஓல்டு கொஷின். இந்த கொஷின் அப்படியே கேட்டிருந்தாங்க. இந்த பேஜ்லேயே 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம அந்த பேஜில் கேட்டிருக்காங்கன்னா அடுத்ததும் அதே மாதிரி வச்சுருக்காங்க. நமக்கு எவிடன்ஸ் இருக்குது. 2019 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. 20, 21, 22 கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுங்க. ஸோ இதில் இந்த கொஷின்ஸும் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. உலகம் நிலையற்றது அப்படின்ட்டு சொன்னது வந்து குதம்பை சித்தர், அதுவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் இருக்கிற 2-3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கணும். அடுத்த பேஜே வந்து பார்த்திங்கன்னா சிற்றிலக்கிய வகைகள் அந்த கீர்த்தனைன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு. நம்ம ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குங்க மாதிரி நம்ம இதை பண்ணணும். எதெல்லாம் கொஷின் கேட்டாங்க அந்த ஏரியா அந்த பேஜ் நம்ம கிளியராக படிக்கணும். ஸோ அது மாதிரி இதை பார்த்திங்கன்னா மயூர் வேதாரண்யத்தை பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கலை சொற்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குதுங்க. இதில் நம்ம படித்தே ஆகணும். நமக்கு இருக்கிற இந்த டைம்